வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தை 1 அவர் டார்கெட் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்றது தான் அந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ தை மாதம் 1 2025 இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு 3 இயராக நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா பிஜிடிஆர்பிக்கு அப்படின்னா கண்டிப்பாக வரலை. ஸோ அடுத்து எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஸோ வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வச்சு தான் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய டார்கெட் 2026 தை 1க்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னாக்கா பிஜிடிஆர்பியில் பாஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணணும். அடுத்த மாதம் தை 1 அடுத்த வருஷம் தை 1 அப்போது நம்ம ஸ்கூலில் இருக்கணும், கவர்மெண்ட் ஸ்கூலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அப்போ நம்ம ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும், ஸோ அதுக்காக ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க செய்ய வேண்டியவை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாமா அப்படின்ற ஒரு டாபிக் தான் போட்டிருக்கேன். ஸோ இதில் நம்ம நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஹெவி காம்படிஷன் இருக்குது. ஸோ அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு மேஜராக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், பாட்னியாக இருக்கட்டும், ஜுவாலஜியாக இருக்கட்டும், இல்லை எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ஒரு சில சப்ஜெக்டை தவிர மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 100 வேக்கண்ட்டு குறைவில்லாமல் வரும். சரிங்களா? ஒரு சில சப்ஜெக்ட், ஸோ இந்த மைக்ரோபயாலஜி, ஸோ அப்புறம் ஜியாகிரஃபி, ஸோ இந்த மாதிரி ஒரு சில சப்ஜெக்ட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஒரு 10, 15 அந்த மாதிரி வேக்கண்ட் நம்பர் வரும். மற்ற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா 100 வேக்கண்ட்டுக்கு குறைவில்லாமல் வரும் கண்டிப்பாக. ஸோ அப்போது 100 வேக்கண்ட் இருக்கட்டும், சரிங்களா? ஆனால் நமக்கு ஹெவியான காம்படிஷன் இருக்குது. எதை வச்சு சார் சொல்கிறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மேஜர்லேயுமே பார்த்தீங்கன்னாக்கா படித்து முடித்தவங்க குறைஞ்சது பார்த்தீங்கன்னாக்கா 10,000 பேருக்கு மேலே இருக்காங்க. அந்த சப்ஜெக்டை படித்து முடித்தவங்க, அதாவது குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் மட்டும் 10,000க்கு மேலே இருக்காங்க. ஸோ அவ்வளோ பேரும் படிக்கிறாங்க. ஆனால் 10,000 பேரும் நமக்கு காம்படிஷனா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ இந்த வீடியோ பார்க்கறதுலேயே நம்ம எத்தனை பேர் அதுக்கு காம்படிட்டராக இருக்கும் அப்படின்றதே நமக்கு டவுட்டு தான். சரிங்களா? இப்போ நான் வீடியோ போட்டுட்ருக்கேன், நானும் பார்த்தீங்கன்னா இன்னும் கவர்மெண்ட் வேலைக்கு போகல. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா படிக்கிறேன்னா, படித்தா தான் நான் அதில் பார்த்தீங்கன்னாக்கா காம்படிட்டராக இருக்க முடியும். இல்லைன்னா நான் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ண முடியும், ஜஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பார்வையாளராக மட்டும்தான் இருக்க முடியும் என்னால். சரிங்களா? ஸோ நம்ம எல்லாருக்குமே அதே தான். அப்போது 10,000 பேர் இருந்தாலையும் அதுக்கு சின்சியராக படிக்கிறவங்க, ஃபுல்ஃபில்லாக படிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா ஒரு 1000 பேருக்கு மேலே இருப்பாங்க. ஆனால் வேக்கண்ட் எவ்வளோ சொன்னேன், 100 வேக்கண்ட்டுக்கு மேலே வரும் அப்படின்னு சொன்னேன். 100 தான் கன்ஃபார்ம். அதுக்கு மேலே வர்றது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அடிஷ்னல் வேக்கண்ட் தான். அப்போ காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. அப்போ அந்த காம்படிஷனில் நம்ம எப்படி அதுக்குள்ளே இருக்க போகிறோம் அப்படின்றத பற்றி அதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் செகண்ட் விஷயம், நம்ம திரும்ப சொல்கிறது தான் பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ நமக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் வரட்டும், அதை பற்றி நமக்கு கவலையே வேண்டாம். சரிங்களா? இன்றைக்கி தை மாதம் 1 நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்மளுடைய டார்கெட் என்ன, 2026 தை 1க்கு முன்னாடி நம்ம அரசு பள்ளியில் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக சேரணும். அதுலேயும் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இந்த காம்படிஷன் 100 வேக்கண்ட்டு 150 வேக்கண்ட்டு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்முடைய ஒரே டார்கெட் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு பிஜிடிஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா புது சிலபஸ் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. பப்ளிஷ் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்து கிட்ட ஆகிடுச்சு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா புது சிலபஸ் வச்சுக்கிட்டு உங்களுடைய மேஜருக்கு, ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன மேஜராக இருந்தாலையும் புது சிலபஸை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதில் உங்கள்கிட்ட எதுக்கெல்லாம் நோட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள். இதெல்லாம் நம்ம லாஸ்ட்டே சொல்லிட்டோம். இப்போ நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தால் ஓகே, இந்த பாயிண்ட்டை விட்டுருங்க, அடுத்தது நம்ம சொல்கிற பாயிண்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள். இன்னும் கலெக்ட் பண்ணலை அப்படின்னா அதுக்கான நோட்ஸை கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நாள் சார் டைம் நமக்கு அப்படின்னா, அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்குள்ளே மொத்த டாப்பிக்குக்கும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும்.
சரிங்களா? அடுத்தது, சார் என்னாட்ட சிலபஸே கலெக்ட் பண்ண முடியாது சார். நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, பெஸ்ட்டு எந்த கோச்சிங் கிளாஸில் நல்ல மெட்டீரியல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஜாயின் பண்ணிடுங்க. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. எந்த கோச்சிங் கிளாஸில் நிறைய கோச்சிங் கிளாஸ் இருக்குது. எதில் நம்முடைய என்டையர் சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி நோட்ஸ் கொடுப்பாங்க, என்டையர் சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கோச்சிங் கிளாஸாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். நான் இந்த கோச்சிங் கிளாஸ் தான் ஜாயின் பண்ணணும்னு சொல்லலை. கோச்சிங் கிளாஸை ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, சரிங்களா, உங்களுடைய சீனியர் ஆல்ரெடி பிஜிடிஆர்பியில் பாஸ் பண்ணி உள்ளே போயிருப்பாங்க, அவங்க கோச்சிங் கிளாஸ் படிச்சிருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேளுங்க. அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு மேஜர் ஒவ்வொரு மாதிரி. சரிங்களா? அப்போ உங்கள் மேஜர் எதுவான்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு போய்ட்டு ஜாயின் பண்ணாதீங்க. சரிங்களா? இது செகண்டு. அடுத்து தேர்டு, ரீடிங் ஷெடியூல். சரிங்களா? ஷெடியூல் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ 1 மந்த்துக்கான ஷெடியூல் போடலாமா, இல்லை 3 மந்த்துக்கான ஷெடியூல் போடலாமா, இல்லை 5 மந்த்துக்கான ஷெடியூல் போடலாமான்னா அதெல்லாம் தேவையில்லை. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாரத்துக்கான ஷெடியூல் போடுங்க. சரிங்களா? இன்றைக்கி டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டியூஸ்டே, தை 1. சரிங்களா? இந்த டியூஸ்டேலேருந்து அடுத்த மண்டே வரைக்கும் 7 டேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷெடியூல் போடுங்க. சரிங்களா? 7 டேஸுக்கு ஷெடியூல் போட்டு அந்த 7 டேஸில் இன்றைக்கான என்ன ஷெடியூல் போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா இன்றைக்கி வந்து பண்ணாக்கா ஒரு 2 டாபிக் ஒரு 4 or 5 பேஜ் கவர் ஆகிற மாதிரி 5 பேஜ் கவர் ஆகிற மாதிரி போட்டிருக்கோம்னா, நாளைக்கு மார்னிங்குள்ளே அந்த 5 பேஜை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்ருக்கோமா அப்படின்னு ரிவ்யூ பண்ணணும். ஒவ்வொரு டேவோடைய அடுத்த டேவோடைய ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நேற்று போட்ட ஷெடியூல் இது நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா இல்லையா. அப்போ கம்ப்ளீட் பண்ணலன்னா பக்கத்தில் எழுதி வச்சுக்கணும், ஏன் கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்போ நம்ம போட்ட ஷெடியூலில் வந்து பண்ணாக்கா அதிகமாக போட்டிருக்கோமா, இல்லை அதிகமாக போட்டிருக்கோமா, இல்லை நமக்கு டைம் இல்லையா, இல்லை நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா. இது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்த உடனே ரிவ்யூ பண்ணிடணும். இல்லை முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி டே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணிடணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அடுத்த நாள் அந்த ஷெடியூலை கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா? இன்றைக்கி டேலே ஏதாவது பெண்டிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த டே அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த டேக்கான ஷெடியூலையும் பார்க்கணும். ஸோ அப்போ எவ்ரி டே நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த டேவுடைய எண்டுலேயோ இல்லை நெக்ஸ்ட் டே மார்னிங்கோடைய பிகினிங்லேயோ நம்ம ரிவ்யூ பண்ணணும். முடிச்சிருக்கோமா இல்லையா அப்படின்றத ரிவ்யூ பண்ணணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, போட்ட ஷெடியூலை கம்ப்ளீட்டாக முடிக்க முடியும். போட்ட ஷெடியூலை கம்ப்ளீட்டாக முடித்தா மட்டும்தான் பிஜிடிஆர்பியில் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க்கு வாங்க முடியும். சரிங்களா? அடுத்தது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நீங்கள் என்ன மேஜர் வேணாலும் இருங்க, உங்களுடைய ஸ்கூல் புக்கை தரோவாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அட்லீஸ்ட் 11th 12th புக்கு நீங்கள் வந்து பண்ணாக்கா தரோவாக இருக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய நியூ சிலபஸ் இப்போ இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் பார்த்த வரைக்கும் நான் 2 சிலபஸ் பார்த்தேன், பாட்னியும் ஜுவாலஜியும் பார்த்தேன். பாட்னியும் ஜுவாலஜி வந்து பண்ணாக்கா பிஜிடிஆர்பியோடைய நியூ சிலபஸ் வந்து பண்ணாக்கா ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி இருக்குது. ஏன்னா நான் ஸ்கூலில் வந்து பண்ணாக்கா பயாலஜி டீச்சராக இருக்கிறதுனால எனக்கு ஜுவாலஜி ஓரளவுக்கு தெரியும். அதனால் அதை வச்சு நான் செக் பண்ணேன். பாட்னி வந்து பண்ணாக்கா என்னுடைய மேஜர். ஸோ அதை வச்சு செக் பண்ணதில் ஸ்கூல் புக்கில் நிறைய கவர் ஆகுது. ஆனால் அந்த ஸ்கூல் புக்கை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா பாட்னியில் ஆர்எஃப்எல்பி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது சிலபஸில். ஸ்கூல் புக்கில் அது இருக்குது. ஆனால் ஸ்கூல் புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரே ஒரு பேராகிராஃப் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த ஒரு பேராகிராஃப் நோட்ஸ் என்ன பண்ணால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அதுதான் பேசிக். சரிங்களா? அப்போ அது ரிலேட்டடாக நம்ம என்ன பண்ணணும்னாக்கா நிறைய படிச்சுக்கணும். சரிங்களா? அப்போ நமக்கு ஸ்கூல் புக் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கூல் புக்கை தரோவாக முடிங்க. ஸ்கூல் புக்கில் இருந்து என்னுடைய பாட்னி மேஜருக்கு ஸ்கூல் புக்கை தரோவாக இருந்தேன்னா 30 to 40 கொஷின் அட்டன் பண்ணலாம். 30 to 40 கொஷின் அதுலேருந்து நான் வரும்னு சொல்லலை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 30 to 40 கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம். ஏன்னா அதுதான் பேசிக். சரிங்களா? அந்த பேசிக் கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆப்ஷனை ஒமிட் பண்ணிவிட்டு ஈஸியாக ஆன்சர் மென்ஷன் பண்ணலாம், ஆன்சரை கரெக்ட் பண்ணலாம். சரி, ஆன்சரை கரெக்டாக எழுதலாம். ஸோ அதனால் வந்து பண்ணாங்க ஸ்கூல் புக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து பண்ணாக்கா டெஸ்ட்டு
கொடுப்பாங்க. டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்தினாக்கா நம்முடைய மார்க் வந்து பார்த்தினாக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணும்போது தான் நமக்கு அந்த கண்டென்ட் தெரிஞ்சிருக்கான்னு தெரியும். நம்ம திங்க் பண்ணுவோம், இதுதான் கரெக்டான ஆன்சரா, சரி தப்பாக எழுதியிருந்தால் ஏன் தப்பாக எழுதியிருக்கோம் அதை செக் பண்ணணும். டெஸ்ட்டு மட்டும் எழுதிட்டு அவங்க சொல்கிற ஆன்சரை டிக் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க் வந்துச்சின்னு போட்டு போனால் எந்த யூஸும் கிடையாது. சரிங்களா? நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க, 100 கொஷின் டெஸ்ட் எழுதுறீங்க, இல்லை 50 கொஷின் டெஸ்ட் எழுதுறீங்கனாக்கா 20 கொஷின் கரெக்டாக இருக்கும். அந்த 20 கொஷினும் எப்படி கரெக்டாகிடுச்சுன்னு செக் பண்ணணும். சரிங்களா? 30 கொஷின் தப்பாக இருக்கும், அந்த 30 கொஷினும் ஏன் தப்பாச்சுன்னு செக் பண்ணணும். அப்போ தான் அந்த 50 கொஷினுக்கான ஆன்சர் உங்களுக்கு எப்போவுமே மறக்காது. அதை விட்டுட்டு நம்ம டெஸ்ட்டை மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு டிக் போட்டுட்டு இல்லை ஷேர் பண்ணிவிட்டு அடுத்தது நம்மளுடைய மார்க் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு போயிட்டிங்கன்னா எந்த யூஸுமே கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ மார்க் டெஸ்ட்டை எப்படி பண்ணணும், அதை பண்ணால் மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க்கு வாங்க முடியும். அடுத்தது டெய்லி 10 கொஷினுக்கு ஆன்சர் தேடணும். டெய்லி 10 கொஷினுக்கு ஆன்சர் தேடணும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல், அந்த மெட்டீரியலை வச்சுக்கிட்டு இப்போ ஒரு கொஷின் இருக்குது, இந்த கொஷினுக்கான ஆன்சர் எங்கே இருக்குது, நம்மளுடைய மெட்டீரியலில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இருக்குன்னா கரெக்டாக ஆன்சர் இருக்கா. ஸோ அப்போ மற்ற 3 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த மற்ற 3 ஆப்ஷன் அதோட ரிலேட்டடாக தான் இருக்கும். அப்போ அதுக்கு என்ன கொஷின், சரி அங்கே ஆன்சர் இருக்குது, மற்ற 3 ஆப்ஷன்றது ஆன்சர், அதுக்கு என்ன கொஷின் அதையும் தேடினீங்கன்னா அப்போ ஒரு நாளைக்கு 10 கொஷின் 4 ஆப்ஷன். சரிங்களா? எத்தனை கொஷின் பார்க்கலாம், 40 பாயிண்ட்டு நீங்கள் பார்க்கலாம். அந்த 40 பாயிண்ட்டில் 20 பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டுமே. ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கலாம். நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணுறது மூலிமா ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியும். அடுத்தது நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம், ரிப்பீட்டட் ரிவிஷன். சரிங்களா? ஒரு யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த யூனிட்டை அட்லீஸ்ட் 4 to 5 டைம்ஸ் படிச்சிருக்கணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா எக்ஸாக்ட் ஆன்சர் இதுதான் சொல்ல முடியும். சரிங்களா? நீங்கள் ஒரே முறை படிச்சுட்டு போய் உக்காந்திங்க அப்படின்னா அதுவான ஆன்சர் டைலமாவில் இருக்கும். சரிங்களா? அப்போ 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் ஒமிட் பண்ணிடலாம், மற்ற 2 ஆப்ஷனில் அதுவான்னு இருக்கும். இதுதான் போட்டு வருவோம். ஆனால் எக்ஸாமை பார்க்கும்போது தான் தெரியும் இது இல்லை இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு முறை படித்தா நம்மளால் எக்ஸாக்ட் ஆன்சரை சொல்ல முடியாது. இதே 4 or 5 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணிங்கன்னா எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு தெரியும். சரிங்களா? நம்ம பிஜிடிஆர்பிக்கே கஷ்டப்பட்டு படிக்கிறோம். நிறைய பேர் மார்னிங் 4 o'clock எழுந்து படிப்பீங்க, நைட்டு 11 o'clock 12 o'clock வரைக்கும் படிப்பீங்க. சரிங்களா? ஆனாலும் நம்மளால் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது. என்ன ரீசன்னா நம்ம ஒரு யூனிட்டை ஒரே முறை தான் படிச்சிருப்போம். சரிங்களா? இதே வந்து பண்ணாக்கா 4 or 5 டைம்ஸ் படித்து பாருங்கள், கண்டிப்பாக வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் நீங்கள் வந்து பண்ணாக்கா ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்காக இருப்பீங்க. அடுத்தது ஒரு யூனிட்டில் எங்கே இருந்து கொஷின் வரும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம வந்து பார்த்தாக்கா இங்கே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒன்று புதுசாக இருக்கிறவங்க இருப்பீங்க. சரிங்களா? இல்லை வந்து பார்த்தாக்கா ஆல்ரெடி ஒரு 2 டிஆர்பி இல்லை 3 டிஆர்பி அட்டன் பண்ணுங்க தான் இருப்பீங்க. இல்லை நம்ம நிறைய கொஷின்ஸை பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தா எந்த இடத்துலேருந்து கொஷின் கேட்பாங்க அப்படின்னு ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். நம்மளால் அந்த நாலேஜ் இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ அப்போ எந்த யூனிட்லேருந்து, ஒரு யூனிட்லேருந்து எங்கேருந்து கொஷின் வருது அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுங்கள். அப்போது நம்ம எங்கேருந்து கொஷின் வருதுன்னு ப்ரிடிக்ட் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மக்கிட்ட ஒரு யூனிட் இருக்குது, அந்த ஒரு யூனிட்டை வந்து பண்ணாக்கா டாபிக் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். சரிங்களா? டோட்டலாக வந்து பண்ணாக்கா ஒரு யூனிட்டுக்கு ஒரு 25 டாபிக் எடுங்க. நமக்கு டோட்டலாக 10 யூனிட் இருக்குது. ஒரு யூனிட்டுக்கு 25 டாபிக்னா 10 யூனிட்டுக்கு 250 டாபிக். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 யூனிட்டு கவர் ஆகிடும். சரிங்களா? அப்போ 250 டாப்பிக்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 80 டாப்பிக்லேருந்து கொஷின் வரட்டும். சரிங்களா? ஒரு டாபிக் ஒரு கொஷின் 80 டாப்பிக்லேருந்து வந்தாலே என்ன பண்ணலாம், 80 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். அப்போ பேலன்ஸ் இருக்கிற 30 மார்க்கு தான் நம்ம என்ன பண்ணணும், கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அப்போது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 25 டாபிக் சொன்னோன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 இல்லை 4 டாபிக் படிக்கணும். ஃபுல் டே கண்டினியூஸாக படிக்கிறவங்களா இருந்தால் ஒரு 5 டாபிக் படிங்க ஒரு நாளைக்கு. சரிங்களா? அப்போ 250 டாபிக் எத்தனை நாள் தேவைப்படும் பாருங்கள். ஷார்ட்டாக என்ன பண்ணலான்னாக்கா ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் த சிலபஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் டாபிக் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா. சரிங்களா? நம்முடைய டார்கெட் குறைஞ்சது ஒரு 250 டாபிக் கவர் பண்ணணும். அந்த 250 டாப்பிக்லேருந்து ஒரு 80 இல்லை 90 டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும். அந்தளவுக்கு நீங்கள் டாப்பிக்கை ஸ்ப்ளிட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு டாபிக் சின்ன சின்ன டாப்பிக்காக படிச்சுட்டு போனோம்னாக்கா எந்த யூஸும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பயாலஜியில் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லைக்கன் அப்படின்னாக்கா அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். அப்போ அது ஒரு டாபிக். சரிங்களா? எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியா அது ஒரு டாபிக். ஸோ இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சிருக்கணும், ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு அந்த டாப்பிக்காக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பாக்டீரியாவுடைய செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்.
சரியா? கான்ஜுகேஷன், ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், டிரான்ஸ்டக்ஷன் அந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். சரிங்களா? அப்போ நம்ம அந்த மாதிரி வந்து பண்ணாக்கா டாப்பிக்கை ஸ்ப்ளிட் பண்ணும்போது நமக்கு வந்து பண்ணாக்கா ஈஸியாக என்ன பண்ண முடியும்னாக்கா நம்ம 250 டாப்பிக்கு கவர் பண்ணும்போது 80 90 டாப்பிக்லேருந்து நமக்கு கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம ஈஸியாக நம்ம அந்த பாஸ் மார்க்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். தட் மீன் வந்து பண்ணாக்கா அந்த காம்படிஷனுக்குள்ளே வந்துடலாம். அப்போ இருக்கிற பேலன்ஸ் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம படித்தோம் அப்படின்னாலையும் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துடலாம். சரிங்களா? இப்போவும் சொல்கிறேன், உங்களுடைய மேஜரில் எக்ஸப்ட் லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷை தவிர மற்ற எல்லாத்துலேயுமே 110 மார்க்குக்கு மேலே 150 கொஷினுக்கு 110 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்காக இருப்பீங்க. சரிங்களா? ஆனால் அந்த 110 மார்க்கை எதுலேருந்து எடுக்க போகிறோம் அதுதான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நம்ம மேஜரில் என்ன தான் படித்தாலையும் நீங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன் சார் அப்படின்னாலையும் நம்மளால் 90 மார்க் ஸ்ட்ராங்காக வாங்கிட முடியும். 90 to 95 மார்க் வாங்கிட முடியும். அப்போ 110க்கு இன்னும் எவ்வளோ மார்க் கம்மியாக இருக்குது? இன்னும் 15 மார்க் கம்மியாகுது. அப்போ நம்ம அந்த 15 மார்க்கை எங்கே தேடணும்? 90 to 95 மார்க்குனாக்கா இன்னும் 15 to 20 மார்க் கம்மியாக இருக்குது. அப்போ அந்த 15 to 20 மார்க்கை நம்ம எங்கேருந்து தேட முடியும் அப்படின்னா எஜுகேஷன் சைக்காலஜி, ஜிகே, அதுதான் நமக்கு அடுத்தது வந்து பார்த்தாக்கா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பற்றி அடுத்து நம்ம வீடியோவில் பார்ப்போம். இன்னொரு வீடியோவில் விரிவாக பார்ப்போம். அடுத்தது ஒரு யூனிட்டில் ஸ்ப்ளிட் பண்ணணும்னு சொன்னேன், டாப்பிக்கை ஸ்ப்ளிட் பண்ணணும்னு சொன்னேன். அதில் எதெல்லாம் மெமரி பண்ணணும், சரிங்களா, எதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் டாப்பிக்கில் நீங்கள் தான் வந்து பண்ணால் கிங்கு. சரிங்களா? ஏன்னா உங்களுடைய மேஜர் உங்களுக்கு தான் தெரியும். இதில் இந்த ஃபார்முலா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா இந்த ஃபார்முலா வேறு ஆப்ஷனே இல்லை, மெமரி பண்ணி தான் ஆகணும். அப்போ ஃபார்முலா தவிர மற்றது எல்லாமே என்ன பண்ணணும், நீங்கள் வந்து பண்ணாக்க அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ணணும். ஸோ இதே மாதிரி வந்து பண்ணாக்க எல்லா மேஜருக்குமே, இப்போ என்னுடைய மேஜரில் இப்போ டேட் இருக்குது, சரி, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இருக்குது, சரி, அதை நான் மெமரி பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இப்போ வந்து இப்போ எனக்கு அதே மாதிரி சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ டோஃபாலஜி இல்லை வந்து இப்போ எனக்கு பெடாலஜி, இதெல்லாம் வந்து இப்போ எனக்கு சப்ஜெக்ட். அப்போ இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. சரிங்களா? மெமரி பண்ண தான் பண்ணணும். அப்போது எதெல்லாம் மெமரி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும், அதெல்லாம் மெமரி பண்ணிக்கோங்க. எதெல்லாம் கான்செப்ட் புரிஞ்சிக்கணுமோ அதெல்லாம் கான்செப்டை புரிஞ்சுக்குங்க. கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டால் தான் கொஷின் அட்டன் பண்ண முடியும்னா அப்போ கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான். மெமரி பண்ணால் தான் ஆன்சர் பண்ண முடியும்னா அப்போ மெமரி பண்ணி தான் ஆகணும். அப்போ எதை மெமரி பண்ணணும், எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படிங்க. அதுக்கு அடுத்தது ஷார்ட் ட்ரிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு டேட் இருக்குது, சரியா, இம்பார்ட்டன்ட் ஓசோன் டேட் இருக்குது, சரியா, ஓசோன் டே அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ அதுக்கான என்ன டே, அதை எப்படி கனெக்ட் பண்ணால் நமக்கு ரிமெம்பர் ஆகும், எப்படி கனெக்ட் பண்ணால் மறக்காது அப்படின்றத வந்து பிறகு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும், சரியா, இந்த டாக்ஸானமிக்கல் ஹைரார்கி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் வந்து பிறகு நம்ம என்ன பண்ணணும், வேறு ஆப்ஷனே இல்லை, ஷார்ட் ட்ரிக் போட்டோம் அப்படின்னாக்கா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போது ஷார்ட் ட்ரிக் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அடுத்தது ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கணும், ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஃபிகல்ட் டாபிக்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? ஈஸியான டாப்பிக்கும் படிச்சிருவோம் நம்ம எப்படி இருந்தாலையும். சரியா? அங்கே காம்படிஷனே எந்த இடத்துல இதுவாகும் அப்படின்னா நமக்கு டோட்டலாக 10 யூனிட் இருக்கும். 10 யூனிட்டில் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 6-7 யூனிட்டில் 6 யூனிட்டில் 7 யூனிட்டில் சார் நான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருப்பேன். இப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 6 யூனிட் தரவாக படிச்சிருவேன், 7 யூனிட் தரவாக படிச்சிடும். மற்ற 3 யூனிட் இல்லை 4 யூனிட் வந்து பண்ணாக்க எனக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு வரவே வராது அப்படின்னு இருப்பீங்க. கண்டிப்பாக நான் இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு இது தெரியும். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே அந்த 6 to 7 யூனிட் ஈஸின்னு சொன்னோம் இல்லையா, அது எல்லாருமே படிப்பாங்க. அந்த 6 to 7 யூனிட்டில் வாங்குற 70 மார்க்கை எல்லாருமே வாங்கிடுவாங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கிற வாங்குகிற யூனிட்டில் 3 இல்லை 4 யூனிட்டில் வரக்கூடிய 30 மார்க்கில் 40 மார்க்கு யார் வாங்குவாங்க அப்படின்னா அந்த டிஃபிகல்ட் டாப்பிக்குன்னு எதை நம்ம அவாய்ட் பண்ணுறோமோ அதை படிக்கிறவங்க தான் வாங்குவாங்க, அதை படிக்கிறவங்க தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டாக வருவாங்க. சரிங்களா? ஸோ அப்போது டிஃபிகல்ட் டாப்பிக்கை தரவாகணும். அப்போ தான் வந்து இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க்கு வாங்க முடியும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ தை 1 ஸ்டார்ட் பண்ணுங்கள், படிங்க. நான் என்னென்ன விஷயமெல்லாம் சொன்னனோ அந்த விஷயமெல்லாம் வந்து பண்ணாக்க ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி படிங்க. அடுத்த வருஷம் தை 1 2026க்கு முன்னாடி நம்ம அனைவரும் வந்து பார்த்தினாக்கா முதுகலை பட்டதாரி ஆசிரியராக அரசு பள்ளியில் பணியில் சேர்ந்திருப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை வந்து பண்ணாக்கா முடிக்கிறேன். எல்லோரும் வந்து பண்ணாக்கா படிங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பிஜிடிஆர்பியில் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க்கை வாங்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
நன்றி, வணக்கம்.